Hello friends, இந்த வீடியோல டெக்ஸ்ட் ஃபார்மேட் அதாவது வாட்ஸ்அப்போட டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் ஷார்ட்கட்ஸ் பத்தி பார்க்க போறோம். நியூவான அப்டேட் வந்திருக்கு. ஸோ நம்ம சேனல்ல ஃப்ரெஷ்ஷா அந்த வீடியோ போடலாம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஹைஃபனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க லெட்டர்ஸை வந்து ஸ்பேஸ் விட்டீங்க அப்படின்னா இது இனிமே புல்லட்டினா மாறப்போகுது. எஸ், புல்லட்டின் லெட்டர்ஸ் மாதிரி நீங்க வந்து 1 by 1 வந்து ஏதாவது நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இது வந்து தாராளமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஸ்லாம் இருக்குது, இருந்தாலும் வாட்ஸ்அப் இப்போ வந்து புதுசாக இதை கொண்டு வந்திருக்காங்க. ஈஸியாக வந்து நோட்ஸ் வந்து டேக் அவுட் பண்ணலாம். அடுத்து பார்க்க போகிறது உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரிஞ்சது தான். நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து ஸ்டாரை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து போல்டு லெட்டர்ஸாக மாறும். நிறைய பேருக்கு இது தெரியும், இருந்தாலும் தெரியாதவங்க வாட்ஸ்அப்புக்கு புதுசாக வந்திருக்கவங்களுக்காக இந்த ஆப்ஷன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேக் இங்கே வந்து நீங்கள் ஸ்டாரை யூஸ் பண்ணிங்கனாலே போதும், அது வந்து போல்டு லெட்டர்ஸாக மாறும். அடுத்து நீங்கள் 1 யூஸ் பண்ணி டாட் யூஸ் பண்ணி இனிமேல் வந்து ஸ்பேஸ் விட்டீங்க அப்படின்னா இனிமேல் வந்து உங்கள் மல்லிகை சாமான் லிஸ்ட்டு இந்த மாதிரி எதாவது பண்ணும் போது 1 by 1 வந்து நீங்கள் டேக் அவுட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு லிஸ்ட்டு மாதிரி எடுக்கிறீங்க 1 by 1 1 2 3 4 அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் 1 டாட் அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டீங்கனாலே போதும், லிஸ்ட் மாதிரி பை ஹார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் நீங்கள் இட்டாலிக் லெட்டர்ஸை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்லையும் லாஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு கிட்ட நீங்கள் வந்து அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணினாலே போதும், அது இட்டாலிக் லெட்டர்ஸ் அப்படியே வந்து கன்வெர்ட் ஆயிரும். ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து கிரேட்டர் தன் சைனை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இனிமேல் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் குவிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆயிரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அந்த டெக்ஸ்ட் வந்து தனியாக தெரியும். அதாவது பிளாக் குவிட் அப்படிங்கிற ஆப்ஷனில் இது வந்து ஃபார்மேட் ஆகும். கிரேட்டர் தன் சைனை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணாததுக்கு இப்படி வராது. யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது பாருங்கள் தனித்துவமாக தெரியும். ஏதாவது ஒரு ஃபார்மேட் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். தனியாக எடுத்துக்காட்டும் மாதிரி துண்டாக தனியாக தெரியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெய்ல் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அது ஃபர்ஸ்ட்லையும் லாஸ்ட்லையும் வந்து ஒரு வேர்டில் வந்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஸ்ட்ரைக்டு வேர்டாக வந்து மாறி காமிக்கும். ஒரு டிசிஷனை வந்து அப்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ட்ரிக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் டிக் ஃபர்ஸ்ட்லையும் லாஸ்ட்லையும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது முழுக்க பார்த்தீங்கன்னா இன்லைன் கோடிங்காக அப்படியே மாறிடும். ஃபர்ஸ்ட்லையும் பேக்லையும் வந்து பேக் டிக் யூஸ் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதனால் வந்து உங்கள் கோடிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த HTML கோடிங் C++, ஜாவா இந்த மாதிரி கோடிங் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் அவங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் சென்ட் பண்ணும்போது செம்மையாக ஆச்சரியப்படுவாங்க. அடுத்து பேக் டிக் வந்து 3 டைம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோ ஸ்பேஸ் ஆப்ஷன் எனேபிள் ஆகும். எப்படி வந்து இந்த புக்ஸ் லெட்டர்ஸ்லாம் கொடுப்பாங்க இல்லையா, பிரிண்டட் புக்ஸ் எல்லாம், அதே மாதிரி உங்களோட சேட்டையும் வந்து மாற்ற முடியும். ஸோ இந்த மாதிரி 8 டிஃப்ரெண்டான அப்டேட் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்குது ஃபாண்ட்டுக்கு மட்டுமே. உங்களுக்கு எந்த ஷார்ட்கட் ரொம்ப பிடிச்சிருக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூ வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும்.